கடவுள் இருக்கிறாரா விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்தை ஒரு நோக்கத்தோட படைத்த அந்த படைப்பாளனுக்கு எல்லா புகழும். மதிப்பிற்குரிய ஜாவேத் அக்தர் அவர்களை, சௌரவ் அவர்களை மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கடவுள் இருக்கிறாரா, டஸ் காட் எக்ஸிஸ்ட் என்ற தலைப்பில் பேச போறோம். இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வர பல அளவுகோல்கள் இருக்கலாம். ஆனா இந்த விவாதத்தின் ஆரம்பத்திலேயே எதை நாம அளவுகோலா வைக்கணும், எதை வைக்க கூடாதுங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். மதிப்பிற்குரிய ஜாவேத் அக்தர் அவர்கள் உடனே அறிவியலை கையில் எடுப்பார்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் இருப்பதை நிரூபிக்கவோ இல்ல மறுக்கவோ அறிவியல் ஒரு சரியான அளவுகோலே கிடையாது. இத நான் சொல்லல, அறிவியலாளர்களே சொல்றாங்க. ஏன்னா அறிவியலோட வேலை இந்த பௌதீக உலகத்தை ஆராய்வதுதான். ஆனா கடவுளுங்கிறவரு பௌதீகத்துக்கு அப்பாற்பட்டவர். ஒரு பிளாஸ்டிக் பொருளை கண்டுபிடிக்க மெட்டல் டிடெக்டரை யூஸ் பண்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போல பௌதீக உலகத்தை ஆராயும் அறிவியலை வச்சு கடவுளை தேடுறது முட்டாள்தனமே. அதனால இன்னைக்கு விவாதத்துல அறிவியல் ஆதாரங்களை ஏத்துக்க முடியாது. என்ன மாதிரி ஆட்களுக்கு வேதங்கள் ஒரு சரியான அறிவு ஆதாரம். ஆனா ஜாவேத் சாஹிப்புக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அதனால விவாதம் நியாயமா இருக்கணும்னு இன்னைக்கு ஒரு வேத ஆதாரத்தை கூட நான் சொல்ல போறதில்ல. கடவுள் இருந்தா எனக்கு காட்டு, இல்லன்னா ஆதாரத்தை குடுன்னு கேட்கறது ஒரு குழந்தைத்தனமான வாதம். ஜாவேத் அக்தர் அவர்கள் அந்த நிலையை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ எதுதான் அளவுகோல்? ஒரே ஒரு அளவுகோல் தான் இருக்கு. அதுதான் புத்தி, தர்க்கம் மற்றும் பகுத்தறிவு, லாஜிக் அண்ட் ரீசனிங். இதன் மூலமா தான் கடவுளை பத்தி பேச முடியும்.